வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம். நம்ம அன்றாட உணவுகள்ல அடிக்கடி இடம் பிடிச்சாலும் பெருசா நாம கண்டுக்காத ஒரு காய்கறி தான் இந்த கொத்தவரக்காய். சீனிய வரன் கூட இதை சொல்லுவாங்க. ஆனா இது வெறும் சாதாரண காய்கறி கிடையாதுங்க. இது ஒரு இயற்கையான வலி நிவாரணி, பல அற்புதமான மருத்துவ குணங்கள் ஒளிஞ்சிருக்கிற ஒரு பொக்கிஷம்னு உங்களுக்கு தெரியுமா? அது எப்படி நம்ம உடம்புக்கு ஒரு மருந்தா வேலை செய்யுதுன்னு இப்ப நாம தெளிவா பார்க்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம அன்றாட உணவுகள்ல இருக்கிற ஒரு அற்புதமான மருத்துவ பொக்கிஷத்தை நாமளே ஒதுக்கி வைக்கிறோமா? கண்டிப்பா ஆமான்னு தாங்க சொல்லணும். சந்தையில ரொம்ப ஈஸியாவும் மலிவாவும் கிடைக்கிற இந்த கொத்தவரக்காய் நிஜமாவே நம்ம கண் முன்னாடி மறைஞ்சிருக்கிற ஒரு சூப்பர் ஃபுட். இதோட லேசான கசப்பு தன்மைக்காக இதை ஒதுக்குறவங்க இதுல இருக்கிற பிரம்மாண்டமான நன்மைகளை தெரிஞ்சுக்கிட்டா இனி ஒருபோதும் இதை சாப்பாட்டுல இருந்து ஒதுக்கவே மாட்டாங்க. சரி, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்? முதலாவதா இது ஏன் ஒரு அற்புதமான காய்கறின்னு பார்க்க போறோம். அப்புறம் நீரிழிவு மற்றும் இதய ஆரோக்கியம், செரிமானம் மற்றும் உடல் எடை குறைப்பு, எலும்புகள் மற்றும் ரத்தத்துக்கான நன்மைகள், கடைசியா இதை எப்படி சரியா சமைக்கணும் அப்படிங்கறத பத்தியும் பார்க்க போறோம். முதல்ல ஒரு அற்புதமான காய்கறி கொத்தவரக்காய் எப்படி நம்ம உடம்புல ஏற்படுற வலிகளை சரி செய்யற ஒரு இயற்கையான மருந்தா செயல்படுதுன்னு பார்க்கலாம். அடுத்து நீரிழிவு மற்றும் இதய ஆரோக்கியம், நாள்பட்ட உடல் நல பிரச்சனைகளை இது எப்படி சுலபமா கையாளுது தெரியுமா? பொதுவா நம்ம சாப்பிடுற அதிக கிளைசீமிக் குறியீடு உள்ள உணவுகள் ரத்தத்துல சர்க்கரையோட அளவு சடார்னு உயர்த்திடும் இல்லையா? ஆனா இந்த கொத்தவரங்காயோட கிளைசீமிக் குறியீடு ரொம்ப ரொம்ப குறைவு. அது மட்டும் இல்லாம இதுல நார்ச்சத்து அதிகமா இருக்கிறதால சர்க்கரை அளவு ஒரேடியா உயர்றதை இது தடுத்து நிறுத்துது. இன்சுலின் சுரப்பையும் இது ரொம்ப சிறப்பா சீராக்குது. அதனாலேயே நீரிழிவு நோயாளிகளுக்கு இது உண்மையிலே ஒரு பெரிய வரப்பிரசாதம்னு சொல்லலாம். இதயம் சம்பந்தமான விஷயத்துல கொத்தவரங்காய் நம்ம இதயத்துக்கு ஒரு பாதுகாப்பு கவசமா செயல்படுதுன்னே சொல்லலாம். இதுல இருக்கிற கரியும் நார்ச்சத்து, அதாவது சால்யூபிள் ஃபைபர், ரத்தத்துல இருக்கிற கெட்ட கொழுப்பை குறைக்க ரொம்பவே உதவி செய்யுது. கூடவே இதுல இருக்கிற பொட்டாசியம் நம்ம ரத்த அழுத்தத்தையும் சீரா வைக்குது. இந்த ரெண்டு விஷயங்களும் சேரும்போது ஒட்டுமொத்தமா இதய நோய்கள் வர்ற அபாயம் ரொம்பவே கணிசமா குறையுதுங்க. மூணாவதா செரிமானம் மற்றும் உடல் எடை. நம்ம வயிற்று பகுதியை ஆரோக்கியமாவும் உடலை ரொம்ப லேசாவும் வச்சுக்க இது எப்படி உதவுதுன்னு பாப்போம். இதோட செரிமான செயல்பாடு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். நம்ம கொத்தவரக்காயை சாப்பிடும்போது அதுல இருக்கிற கரையும் நார்ச்சத்து நேரா செரிமான மண்டலத்தை அடைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு துடைப்பம் மாதிரி செயல்படுது. குடல்ல ரொம்ப நாளா தங்கி இருக்கிற நச்சுகளை எல்லாம் ஒன்னு திரட்டி மொத்தமா வெளியேற்றி குடலை சுத்தமாக்குது. அதனால ரொம்ப வருஷமா மலச்சிக்கல் பிரச்சனையால கஷ்டப்படுறவங்களுக்கு இது கண்டிப்பா ஒரு அருமருந்து. உடல் எடையை குறைக்க நினைப்பவர்களுக்கான ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபார்முலா இதுதான். கொத்தவரக்காயில கலோரி ரொம்ப குறைவு, ஆனா நார்ச்சத்து ரொம்ப ரொம்ப அதிகம். இதை நீங்க உங்க சாப்பாட்டுல சேர்க்கும் போது கொஞ்சமா சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லான ஒரு உணர்வு வந்துடும். இதனால தேவையில்லாத நேரத்துல வர பசி கட்டுப்படுத்தப்பட்டு இயற்கையாவே உங்க உடல் எடை குறைய இது ஒரு பெரிய வழிகாட்டியா இருக்கு. அடுத்த 4வது பகுதிக்கு வருவோம். எலும்புகள், ரத்தம் மற்றும் சர்மம். நம்ம உடம்போட எனர்ஜிக்கும் வெளித்தோற்றத்துக்கும் இது எந்த அளவுக்கு முக்கியம்னு பார்க்கலாம். இவ்வளோ சின்ன காய்கறிக்குள்ள இத்தனை வைட்டமின்களும் தாதுகளுமான நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இதுல இருக்கிற கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் நம்ம எலும்புகளையும் பற்களையும் ரொம்ப உறுதியாக்குது. குறிப்பா வயசாகும் போது வரக்கூடிய எலும்பு தேய்மானம், அதாவது ஆஸ்டியோபோரோசிஸ் பிரச்சனையை இது தடுக்குது. அது போக இதுல இருக்கிற இரும்பு சத்து ஹீமோகுளோபினை அதிகரிச்சு ரத்த சோகையில குணப்படுத்துது. அது மட்டுமா, வைட்டமின் சி, ஏ மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நம்ம நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தி தொற்றுகள்ல இருந்து பாதுகாத்து சருமத்தையும் நல்ல பளபளப்பா வச்சுக்க உதவுது. ரத்த சோகை இருக்கிறவங்க பொதுவா எப்பவுமே ஒரு வித சோர்வோட இருப்பாங்க. கவனிச்சிருக்கீங்களா? கொத்தவரக்காயில இருக்கிற இரும்பு சத்து அந்த சோகைய மொத்தமா நீக்கி நம்ம எனர்ஜியை அப்படியே டைரக்டா பூஸ்ட் பண்ணுது. இது உங்களை நாள் முழுக்க ரொம்ப சுறுசுறுப்பாவும் ஃப்ரெஷ்ஷாவும் இயங்க வைக்கும். கடைசி பகுதி சரியான சமையல் முறை. மருத்துவ குணங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இதனால ஏற்படக்கூடிய வாயு தன்மையை தடுப்பது எப்படின்னு இப்ப பார்க்கலாம். கொத்தவரக்காயில இயற்கையாவே வாயு தன்மை கொஞ்சம் அதிகமா இருக்கும். இதனால சிலருக்கு லேசா வயிறு உப்புசம் வரலாம். ஆனா கவலைப்படாதீங்க, இதை தவிர்க்க ஒரு சூப்பரான ட்ரிக் இருக்கு. இதை சமைக்கும் போது இதுல கண்டிப்பா இஞ்சி, பூண்டு, பெருங்காயம் அப்புறம் கொஞ்சம் சீரகம், இது 4ஐயும் கட்டாயம் சேர்த்துக்கணும். இது அந்த வாயு தன்மையை முறிச்சு உங்க செரிமானத்தை ரொம்பவே ஈஸியாக்கிடும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம முன்னோர்கள் எந்த உணவை எப்படி சாப்பிடணும், எதை எதோட சேர்த்து சமைச்சா உடம்புக்கு நல்லதுன்னு அந்த நுட்பமான பேலன்ஸ ரொம்ப சரியா தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நம்மளோட நவீன உணவு கலாச்சாரத்துல இது மாதிரி எத்தனை பாரம்பரிய சூப்பர் ஃபுட்களை நம்ம தட்டுல இருந்து நம்ம தொலைச்சிட்டோம்.
இனிமேலாவது நம்ம பாரம்பரிய உணவுகளுக்கு திரும்பவும் ஆரோக்கியமா வாழ்வோம். இதே மாதிரி நல்ல நல்ல தகவல்கள் அடுத்தடுத்து வரப்போகுது. அதனால கண்டிப்பா இது எல்லாருக்கும் பகிர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.